தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் விதிமுறையை மீறும் ஒரு செயலாகும். அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும். அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது. எனவே இது தொடர்பாக நாம் ஜாழ் மாவட்ட தேர்தல் கண்காணி குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம். ஐயா CVK சிவஞானம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கட்சி பிரமுகர்கள், வேட்பாளர்கள், இந்த கூட்டத்துக்கு சமூகமாயிருக்கிற அனைத்து ஆதரவாளர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் ஏன் ஒரு மானத்துக்கான தேர்தலாக உருவெடுத்திருக்கிறது என்று பலர் பேசியிருக்கிறார்கள். யாழ் மண் எங்கள் இருப்பின் அடையாளத்தின் மண். யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளம். யாழ்ப்பாண தமிழன் என்று சொல்லுவது இலங்கை தமிழர்களை இந்த பிரதேசத்தில் இருந்து வந்திருந்தாலும் வெளிநாடுகளிலே சென்றால் இலங்கை தமிழர் யாழ்ப்பாண தமிழன் சொல்வார் என்றால் அது எங்களுடைய மொழி கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறவர்களை பற்றி பலவிதமான கேலியான விடயங்கள் உலா வருகின்றன. எங்கள் அனைவருக்கும் அவமானமாக இருக்கிறது. படிப்புக்கு பேர் போன கல்வி சமூகம் செறிந்த இந்த மண்ணிலே இருந்து இவர்கள் எப்படி பிரதிநிதிகளாக போனார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், யாழ்ப்பாணம் 7,000க்குள்ளதானே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னர் 2 லட்சம் மக்கள் தான் நாட்டின் சனத்தொகை என்று சொன்னார். சரி, அவருக்கு கணக்குத்தான் தெரியாது என்று பார்த்தால் புவியியலும் தெரியாது. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினால் அவர்களுடைய ரவுடி அமைச்சர், நாங்கள் அவரை ரவுடி அமைச்சர் என்று சொல்வதற்கு காரணம் நான் இப்படியாக ஒருவரையும் விழிப்பதல்ல, ஆனால் ரவுடித்தனமாக செயற்படுகிறார் என்று சொன்னபோது அவர் அதை மறுக்கவில்லை. அடுத்த நாள் சொல்லுகிறார், நானும் ரவுடிதான் ஒத்துக்கொண்டு விட்டார். அவர் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலேயே அவருக்கு அது பிடித்த ஒரு அடைமொழியாக இருக்கிறது. என்ற வேறு அடைமொழிகள் அவருக்கு பாவிக்க முடியாதே. ஆனபடினால சரி, ரவுடி அமைச்சர், உங்களுக்கு பிடித்தமான நீங்களே ஏற்றுக்கொண்ட உங்களை வர்ணிக்கிற சொல் ரவுடி அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறார். சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார், கொழும்புல காய்ச்சட்டை போடுறார். நான் என்ன ஆடை அணிந்தாலும் உங்களுக்கு என்ன ஐயா அதில் வருத்தம்? உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்? அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யத்தானே தெரியும் என்று சொல்கிறார். வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். ஆனபடியினால்தான் உங்களுடைய கட்சி இதுகால வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தாக்கல் செய்த எல்லா வழக்குகளிலையும் என்னைத்தான் சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது. உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ரவுடி பக்கத்தில் இருக்கிற ஆள் உங்களோட கட்சிக்குள்ளேயே. உங்களோட கட்சி தலைவர்கள் போய் கேளுங்கள், உங்களுடைய ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே ஏன் சுமந்திரனை சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். மார்ச் மாதம் கூட ஒரு வழக்கு வந்தது. சுதன் சொன்னார், சீனி ஊழல் வழக்கு. சுனில் ஹந்துனெட்டி உங்களுடைய முக்கியமான உறுப்பினர் அமைச்சர், அவர்தான் மனுதாரர். அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறது நான். இன்றைக்கும் அந்த வழக்கு இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே
அது உங்களுடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, எவருடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, முதல்நிலையாகி வாதாடுவதற்கு என்னைத்தான் நிறுத்துகிறார்கள். நீங்களும் என்னைத்தான் நிறுத்துகிறீர்கள். அதைவிட முக்கியமான ஒரு வழக்கு, சத்துரங்க அபேசிங்க என்கின்ற இப்போது உங்களுடைய பிரதி அமைச்சர் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது, அந்த கடன் மறுசீரமைப்பு செய்கிறது இந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய சேமநாமதியை திருடுவதற்கு ஒப்பானது என்று சொல்லி சத்துரங்க அபேசிங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வது. உங்களுடைய சத்துரங்க அபேசிங்காக்காக ஆஜரானதும் நான் தான் ஐயா. அந்த கடன் மறுசீரமைப்பு இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கத்தையே சுரண்டுகிற ஒரு கடன் மறுசீரமைப்பு. கடன் மறுசீரமைப்பு என்று சொன்னால் அதிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும். நாட்டின் கடன் நிலைமையிலே என்ன செய்தார்கள்? ஊழியர்களுடைய சேமநாம நிதியிலே இருந்து பணத்தை சுரண்டி எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்தார்கள். அது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்தது. அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனீர்கள், என்னை அழைத்தீர்கள், வாதாட சொன்னீர்கள். இன்றைக்கு அதே கடன் மறுசீரமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறீர்கள். தொழிலாளர்களை சுரண்டுகிறதாக நீங்களே சொன்ன அதே விடயத்தை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். தேர்தலுக்கு முதல் சொன்னீர்கள் இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம், சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் சொன்னீர்கள். ஒரு வசனம், ஏன் ஒரு முற்றுப்புள்ளியோ கமா கூட மாற்றப்படவில்லை. அப்படியே கொண்டு செல்கிறீர்கள். முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள், நீங்கள் தொழிலாளர் வர்க்கம் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த முதலாளித்துவ ஒப்பந்தத்தையே தொடர்ச்சியாக, இது ஊழல் இல்லையா? ஊழலுக்கு எதிரானவர்களாக இவ்வளவு காலம் உங்களை காட்டிக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழல் மிக மோசமான ஊழல். ஒருவரை சபாநாயகராக நியமித்தீர்கள். அவர் தன்னை கலாநிதி என்று சொல்லிக் கொண்டார். கலாநிதி என்று சொன்னார். அதை கேள்வி கேட்டவுடனே ஐயையோ என்னிடத்துல சான்றிதழ் தவற விட்டு விட்டேன், அதை என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து நான் எடுப்பிக்க வேணும், சில நாட்கள் எடுக்கிறது, ஆனால் அது வருகிற வரைக்கும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார். இது நடந்தது டிசம்பர் மாதம். 4 மாதம் ஆயிட்டுது. 4 நாளில் சான்றிதழை காட்டுவேன் என்று சொன்னார். 4 மாதம் ஆயிட்டு இன்னமும் கலாநிதி பட்ட சான்றிதழ் வரவில்லையே. இது ஊழல் இல்லையா? நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய 159 பேரிலே அந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்கு, நாட்டினுடைய 3வது பிரஜையாக நியமிப்பதற்கு நீங்கள் கையாலே தெரிந்தெடுத்து நியமித்த நபர் மக்கள் முன்பாக தன்னை பொய்யான ஒருவராக நிறுத்தி கையும் களவுமாக பிடிபட்ட பிறகு அதை குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறது இல்லை, எம்பி பதவியில இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், கூட கட்சியிலிருந்து அவரை திறத்த வேண்டுமே, ஏன் இன்னும் செய்யவில்லை? இது மாபெரும் ஊழல். மக்களை முட்டாளாக்குகிற, மக்களை திசை திருப்புகிற, மக்களுக்கு போலியான செய்தியை சொல்லுகிற ஊழல். அப்படியான இன்னொரு ஊழலைத்தான் நாங்கள் சுட்டி காட்டினதை வைத்துத்தான் உங்களுக்கு பக்கத்தில் விரிவுரையாளர் கபிலனையும் வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர் மாநாடு நடத்தியிருக்கீங்க. நான் கேட்கிறேன், யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பாளர் மனுவிலே விரிவுரையாளர் கபிலன் தன்னுடைய வதிவிடமாக எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? அரியாலையில் இருக்கிற உங்களுடைய காரியாலயத்துடைய முகவரியை தன்னுடைய வதிவிடமாக பொய்யாக சொல்லி இருக்கிறார். மிகப்பெரிய ஊழல்வாதி அவர். ஏழாலையில் இருக்கிறார் என்று உங்களுடைய முதலாவது எம்பி சொல்றார், உளறுகிறார். யாழ்ப்பாணம் ஏழாலையில் தானே இருக்குது, ஆனபடி அவர் கேட்கலாம் தானே. அவர் ஏழாலையில் தான் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவருடைய முகவரி, அவருடைய வாக்கு எல்லாமே ஏழாலையில் தானே இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்திலே போய் அவர் கொடுத்திருக்கிற முகவரி என்னவென்று பாருங்கள். 448
A9 வீதி அறியாலையா? இல்லையே. அது இல்லையே அவருடைய சாதாரண வதிப்பிடம். அவருடைய வளமையான வதிவிடம் ஏழாலையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் குடும்பத்தோடு வாழ்கிறார் ஏழாலையில். என்ன குடும்பத்தையும் கொண்டு வந்து ஆஃபீஸில் இருந்து குடும்பம் நடத்துகிறார். ஏன் இந்த பொய்யுரை? வேட்பு மனுவிலே பொய்யான தகவலை கொடுத்த ஒரு ஊழல்வாதியை உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள். உங்களுக்கு சட்டம் தெரியாது. அது நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு கடந்த உள்ளூராட்சி மன்ற காலத்திலே இதே யாழ்ப்பாண மாநகர சபையிலே தான், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எல்லைக்கு வெளியே இருந்த ஒருவர், கொஞ்சம் வெளியே ஒரு ரோட்டுக்கு வெளியால் கொக்குவில் இருந்த ஒருவர் மாநகர சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்றினோம். உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். இங்கே இருக்கு அந்த வழக்கு கோப்பி. CA ரிட் 217/2018. 2018 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாநகர சபையிலே தெரிவு செய்யப்பட்டதாக சொன்ன ஒருவரை வழக்கு தாக்கல் செய்து 3 வருடம் வெளியே வைத்திருந்தோம். ஏன்? தன்னுடைய வதிவிடத்தை அவரும் பொய்யாகத்தான் சொல்லியிருந்தார். ராமநாதன் வீதி என்றொரு தகவலை கொடுத்தார். தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக மாநகர சபையிலேயே அவர் கொடுத்த முகவரியை எடுத்தோம். அது கொக்குவில் முகவரி. அவருடைய வாக்கு சீட்டு அங்கே இருக்கிறது என்று தகவலை எடுத்தோம். அதுவும் கொக்குவிலே இருக்கிறது. வேட்பு மனுவிலே பொய்யாக ஒரு முகவரியை கொடுத்து விட்டால் தப்பிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். இந்த தகவலை நீதிமன்றத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு சென்ற போது உடனடியாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது. அவர் மாநகர சபை அமர்வுகளிலே பங்கெடுக்க முடியாது, அமர முடியாது, வாக்களிக்க முடியாது, பேச முடியாது. இங்கே இருக்குது இடைக்கால தடை உத்தரவு. ரவுடி அமைச்சருக்கு இது படித்து விளங்குமோ தெரியாது. ஆனால் படித்து விளங்கக்கூடியவர்களுக்கு காட்டுறன். இதுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவு. வழக்கு கேட்டு முடிகிறதுக்கு முதலே அவரை தடுத்த உத்தரவு. அவர் என்ன செய்தார்? இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். SC ஸ்பெஷல் எல்லை 317/2018 அந்த வழக்கு இலக்கம். உச்ச நீதிமன்றம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி என்று சொன்னது. ஏன் இதை கேட்டால் கொழும்பில் இருக்கிற சுமந்திரன் வந்து யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்கலாம், ஏன் ஏழாலையில் இருக்கிறவர் ஏன் இங்கே கேட்கலாது, யாழ்ப்பாணம் ஏழாலையில் தானே இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார். பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலேயோ மாகாண சபை தேர்தல் சட்டத்திலேயோ இப்படியான தேவைப்பாடு கிடையாது. நாட்டில் எங்கேயும் வாழலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே இந்த சிறப்பான மிக தெளிவான ஒரு சட்ட தேவைப்பாடு இருக்கிறது. பிரிவு 7லேயும் பிரிவு 8லேயும் இருக்கிறது. ஏனென்றால் உள்ளூராட்சி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, உள்ளூர் ஆட்சி. அதனால்தான் நாங்கள் வட்டாரங்கள், அந்த வட்டாரத்தில் இருக்கிறவர் தான் வட்டாரத்திலே கேட்க வேண்டும் என்றால், ஆனால் அந்த சபை எல்லைக்குள்ளே அனைவரும் இருக்க வேண்டும் என்றது சட்டத்திலே அடிப்படையிலேயே இருக்கிற ஒரு நியதி. அதை தெரிந்து கொண்டுதான், தெரியாமல் செய்யலையே. தெரியாமல் செய்திருந்தால் ஏழாலை அட்ரஸை கொடுத்திருப்பார். தெரியாமல் இப்படி சட்ட ஏற்பாடு ஒன்று இல்லை என்று நினைத்திருந்தால் தன்னுடைய வளமையான முகவரியை அவர் எழுதியிருப்பார். அதில் இப்படியான ஒரு நியதி சட்ட ஏற்பாடு இருக்கிறது, சட்டத்திலே இப்படி ஒரு தேவைப்பாடு, மாநகர சபை எல்லைக்குள்ளே தான் என்னுடைய முகவரி இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்று தெரிந்தபடினால் தானே பொய்யான முகவரியை கொடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தபடினால் தானே தன்னுடைய அலுவலக முகவரியை கொடுத்திருக்கிறார். வதிவிடத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. வதிவிடம் அலுவலகம் அல்ல. இது அந்த விரிவுரையாளருக்கு தெரியாவிட்டால் இவர் அப்படி பொருத்தமானவர்.
பொய்யான முகவரியை கொடுக்கிறவர். இப்ப அந்த முதலாவது ஆக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இளங்குமரனே சொல்றார், ஓ ஏழாள தான் ஏழாள என்ன முகவரியை கொடுக்கிறதானே. பிறகு என் பொய்யான முகவரியை கொடுத்து விட்டு மக்கள் முன்பாக வலம் வந்து அதை நாங்கள் கேள்வி கேட்டால் உடனடியாக இங்கே யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார், அங்கே ட்ரௌசர் போடுறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். ஐயா ரவுடி அமைச்சரே, நான் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவன், நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். கஜேந்திரகுமாரை போலவோ விக்னேஸ்வரனை போலவோ கொழும்பிலே பிறந்தவனும் அல்ல, நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். இங்கே தான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாரும் படித்த அதே ரோயல் கல்லூரியிலே நான் படித்திருக்கிறேன், அது வேறு விஷயம். இடது யாழ்ப்பாண பூர்வீகத்தை கேள்வி கேட்க இவர்கள் யார்? நாங்கள் அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்கவில்லையே. அப்படியானவர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்க இல்லை. தமிழ் மக்கள் எங்கே இருந்து வாழ்ந்தாலும், மலையத்தில் இருந்தாலும், தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், தமிழ் பேசுகிற மக்கள் என்ற அடையாளத்துக்கு உரித்த கட்சியாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி என்றும் இருந்திருக்கிறது. ஆகையால் அவர்கிட்ட பூர்வீகத்தை நான் கேட்கலே. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 63,000 வாக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிடைத்தது. கஜேந்திரகுமாருக்கு கிடைச்ச அதே அளவு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. 15,000 சொச்சம். அது அவருக்கும் சொல்லி வைக்கணும். அவருக்கு கிடைச்ச விருப்பு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. அவருக்கு 27,000 வாக்கு அவர்கிட்ட கட்சிக்கு கிடைச்சது. எங்களுக்கு 63,000 கிடைச்சது, டபுளை விட கூட. ஆனால் அவருக்கு அவர்கிட்ட கட்சிக்கு ஒரு ஆசனம், எங்களோட கட்சிக்கு ஒரு ஆசனம். அது தேர்தல் முறை, அது தேர்தல் முறை. யாழ்ப்பாணத்திலே வந்து தேர்தலிலே நிற்க திராணி இல்லாத ஒருவர் கடந்த காலத்திலேயும் தேசிய பட்டியலிலே வந்து, இப்பொழுதும் தேசிய பட்டியலிலே வந்து யாழ்ப்பாணத்து பூர்வீகத்தை பற்றி கேள்வி கேட்கிறார் என்றால் இவரை என்ன செய்யறது? உங்களோட தலைவரை இங்கே கால் பதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்க கூடாது, உங்களை யாழ்ப்பாண மண்ணில் கால் பதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்க வேணும். ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் மலையக தமிழர்களுடைய பிரஜா உரிமை நீக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. உங்களுடைய மக்களுக்காக கிளர்ந்தெழுந்து சந்தை செல்வநாயகம் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். தான் அங்கத்தவராக இருந்த கட்சியை விட்டு விலகினார். தன்னுடைய கட்சியை இரண்டாக உடைத்தார். யாருக்காக? மலையக தமிழ் மக்களுக்காக. அந்த உறவுகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே எழுந்து நிற்போம். ஆகையினாலே இவருடைய பூர்வீகத்தை நாங்கள் கேள்வி கேட்கப் போவதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி நாணயமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்காக நீங்கள் கீழ்த்தரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க முடியாது. நானும் ரவுடி தான் என்று சொன்னால் தொடர்ந்து ரவுடியாக இருக்க முடியாது. யாழ்ப்பாண மக்கள் உங்களை ஒரு ரவுடியை அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது விரைவிலேயே உங்களுக்கு தெரிய வரும். இந்த போக்கை, இப்படியான மமதை பேச்சை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் யாழ் மக்கள் 6ஆம் திகதி என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கொஞ்சம் இடம் கிடைத்த உடனே இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள், பேச தெரியாதவர்களும் பேசுகிறார்கள். மற்றவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டு வச்சிருக்கு, பேசக்கூடாது என்று சொல்லி வச்சிருக்கு. கல்லூரி அதிபராக இருந்தவரும் யாழ் போதனா வைத்தியசாலையிலே பிரதி இயக்குனராக இருந்தவரும் பேசக்கூடாது வாய்ப்பூட்டு போட்டு வைத்திருக்கிறது. பேசா மடந்தைகளாக தலையாட்டி கொண்டு பக்கத்தில் இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் தானா யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது? முன்னரும் இடதுசாரிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தராதரம் என்ன? பி கந்தையாவுடைய தராதரம் என்ன? வி பொன்னம்பலத்துடைய தராதரம் என்ன? எல்லாம் இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் 40ஆம் ஆண்டுகளிலே, 50ஆம் ஆண்டுகளிலே, 60ஆம் ஆண்டுகளிலே எங்களுடைய மக்கள் கட்சியை கூட பார்க்காமல்
தராதரம் மிக்கவர்களைத்தான் தெரிந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அந்த நிலைமை மாறிவிட்டதோ என்ற ஐயம் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனை திருத்துவதற்கு ஏற்பட்டிருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது. அதனை திருத்துவதற்கு ஏற்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது. ஏதோ கைதவறுதலாக நடந்துட்டது இல்லை என்றால், முன்னர் ஒரு திரைப்படம் கூட வந்தது, இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கோமாளிகள் என்ற பெயர் அதுக்கு திரைப்படத்துக்கு. இல்லை என்றால் இப்படியான அவமானத்தை யாழ் மண் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த அவமானத்தை போக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகள் பேச வேண்டும். அது கைதவறலாம் நடந்துட்டு எங்களுக்கு இப்ப தெளிவு. நீங்கள் அல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாக்கு சீட்டிலே நீங்கள் இடுகிற புல்லடி அதனை உரத்து சொல்லும். அப்படியாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அதை நீங்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். தந்தை செல்வநாயகத்தின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் எங்களோடு கைகோக்க தயார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2 நாட்களுக்கு முன்னர் நெல்லியடியிலே வைத்து சொல்லியிருக்கிறார். நல்ல விடயம். இருகரம் நீட்டி அவரை அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தலைவருடைய அனுமதியோடு நான் இதனை சொல்லுகிறேன். சேர்ந்து பயணிப்பதற்கு அவர் எத்தனை முயற்சிகள் எடுத்தார், எத்தனை முயற்சி எல்லாருக்கும் தெரியும். மற்றவர்களுடைய வீடுகளுக்கு அவருடைய நிலைமை என்ன, அவருடைய வயசு என்ன, அவருடைய மூப்பு என்ன, இவர்கள் எல்லாரையும் தேடி சென்றார். ஒற்றுமைக்கு நாங்கள் பங்கம் வகிக்கிறவர்கள் அல்ல. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தெளிவாக சொல்லுகிற செய்தி, ஆம், நீங்கள் அப்படியாக சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம், சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயார். தந்தை செல்வாவின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் என்று நீங்கள் சொல்லுகிறதிலே ஒரு நெருடல் இருக்கிறதே. தந்தை செல்வாவிட வழியிலே நடக்காமல் விட்டவர்கள் யார்? நாங்களா நீங்களா? யார் தந்தை செல்வாவிட வழியில் நடக்காமல் விட்டவர்கள்? தந்தை செல்வநாயகம் 49ஆம் ஆண்டு திரும்ப திரும்ப அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இந்த பிரஜா உரிமை சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவரை கட்சியை விட்டு வெளியேற்றவில்லையா நீங்கள்? அவர் வெளியேறினார், கட்சி தவறான பாதையிலே போகிறது என்று. ஆனால் உங்களுடைய பாட்டன் இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டத்துக்கு சார்பாக வாக்களித்து அமைச்சராக இருந்துவிட்டு 52ஆம் ஆண்டு நினைவு தெளிந்து சரியான ஒரு பேச்சை பேசினார். இதிலே நான் தோற்று விட்டேன் என்று சொன்னார். இவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்று சொன்னார், விலகினார். ஆனால் சமஷ்டி என்கின்ற இணைப்பாட்சி அல்லது கூட்டாட்சி, எங்களுடைய தலைவர் சொன்னார் இணைப்பாட்சி கூட்டாட்சி, இந்த இணைப்பாட்சி அல்லது கூட்டாட்சி என்ற இந்த சமஷ்டி என்ற சொல்லு ஃபெடரல் பார்ட்டி என்ற பெயரையே வைத்திருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி. அதை ஏளனம் செய்தவர்களே முதன்மையானவர்கள் நீங்கள் தானே, இல்லையா? பழையதை பேசுகிறது என்று நினைக்க வேண்டாம். அவர் இப்படி சொன்னபடினாலே நான் சொல்றேன். சேர்ந்து பயணிக்க வருகிறவருக்கு எதிராக நான் கருத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஆனால் அந்த தந்தை செல்வாயின் வழியில் இன்னும் நடப்பார்களாக இருந்தால் என்று சொன்னால் யார் நடக்கவில்லை? யார் நடக்கவில்லை? 77ஆம் ஆண்டு உங்களுடைய தந்தையார் தானே மிகப்பெரிய ஒற்றுமை பலமான தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலிலே போட்டியிட்டு 18 ஆசனங்களை பெற்ற வேளையிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அதற்கு எதிராக போட்டியிட்டவர், சுயேட்சையாக போட்டியிட்டவர் உங்களுடைய தந்தையார் தானே. ஏன் அதை செய்தார்? வட்டுக்கோட்டையிலே அவருக்கு ஆசனம் கொடுத்த போது இல்லை எனக்கு யாழ்ப்பாணம் வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்து சுயேட்சையாக தமிழர் விடுதலை கூட்டணி, அன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஒன்றிணைந்த பலமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக சுயேட்சையாக யாழ் மண்ணிலே போட்டியிட்டவர் தானே உங்களுடைய தந்தையார். ஐயா சிறில் சொன்னதை போல 2010ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்திலே ஆசன பங்கிட்டாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து வெளியேறிய முதலாவது கட்சி உங்களுடைய கட்சி தானே. ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பது யார்? நீங்கள் இப்படி சொல்லுகிற காரணத்தினாலே மக்களுடைய மனதிலே ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு மாறானவர்கள் என்ற கருத்து நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். உங்களுடைய பூர்வீகத்தை சொல்கிறேன். எங்களுடைய கட்சியிலே யார் செயலாளராக இருக்க வேண்டும், யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் இவராக இருக்க வேண்டும், யார் அவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் வச்சு சொல்றீங்க.
உங்களுக்கு யாரையா இந்த உரிமையை கொடுத்தது? உங்களுடைய கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும்னு நாங்கள் சொல்கிறோமா? பொன்னம்பலம் என்ற பேர் இருந்தால் மட்டும்தானே உங்களோட கட்சியில் தலைவராக இருக்க முடியும். வேறு யாராவது எப்பாவது தலைவராக இருந்திருக்கிறார்களா? இதை பற்றி நாங்கள் எப்பாவது சொல்லி இருக்கிறோமா? சரி, அது குடும்ப கட்சி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் குடும்ப கட்சியை வச்சு கொண்டிருங்கோ, சந்ததியாக நீங்கள் செய்ய. ஸ்ரீகாந்தா இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சில நாட்கள் வருடங்களுக்கு முன்னர் ஒரு கூட்டத்திலே சொன்னார், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு அடுத்த சந்ததிக்கு அவருக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை, அவர் கொஞ்சம் பிள்ளைகள் பெற வேணும், ஏனென்றால் இந்த கட்சி தலைமை இல்லாமல் போய்விடும் என்று ஸ்ரீகாந்தா சொன்னார். அவருடைய தம்பி கஜேந்திரகுமார் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து ஒரு பிள்ளையை பெற்று இந்த கட்சிக்கு அடுத்த தலைவரையும் உருவாக்கிவிட்டு பிறகு அரசியலுக்கு வாங்குவோம் ஸ்ரீகாந்தா சொன்னார். நான் சொல்லல, இதே கூட்டத்தில் இந்த இடத்துல வச்சே ஸ்ரீகாந்தா சொன்னார். அது அந்த கட்சியுடைய பாரம்பரியம், அது குடும்ப கட்சி. பொன்னம்பலம் என்று பேர் இருந்தால் தான் கட்சி தலைவராக இருக்கலாம். நாங்கள் அதை விமர்சிக்கலையே, எங்கேயாவது விமர்சிச்சிருக்கிறோமா? இப்போ கூட நான் விமர்சிக்கிறேன். அது உங்களோட வழி, ஏகாதிபத்திய வழி, குடும்ப கட்சி வழி, அது உங்களோட வழி. நீங்கள் அதை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஏனப்பா வந்து எங்களில் வந்து நொட்டி கொண்டிருக்கிறீங்க எங்கட கட்சியை பற்றி? எங்கட கட்சி ஜனநாயகம் மேலோங்கின கட்சி. எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் இதை சொல்லுகிறேன். சாபகர் எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் ஐயா அவர்கள் அவர் இருந்த காலத்திலேயே எத்தனை பேர் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். சீமு ராசமாணிக்கம் 3 தடவைகள் தலைவராக இருந்திருக்கிறார். ராஜவரோதயம் தலைவராக இருந்திருக்கிறார். வன்னியசிங்கம் தலைவராக இருந்திருக்கிறார். நாகநாதன் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த அமிர்தலிங்கம் கூட தந்தை செல்வா உயிரோடு இருக்கிற போதே அமிர்தலிங்கம் தலைவராக வந்த கட்சி இந்த கட்சி. ஜனநாயகம் மேலோங்கின கட்சி. எங்களுடைய கட்சியை பார்த்து இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும், நீங்கள் வெளியிலேருந்து கட்சிக்குள்ளே வாங்கோ, கட்சிக்குள்ளே வந்தால் நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம், அந்த உரித்து உங்களுக்கு வரும். கட்சிக்கு வெளியில நின்று கொண்டு இந்த கட்சிக்கு இவர் தான் இருக்க வேணும், இந்த கட்சிக்கு அவர் தான் இருக்க வேணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம் தானே. சேர்ந்து பயணிக்க போகிறவர்கள் இந்த வரையறைகளை கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். உங்களோட கட்சிக்குள்ளே நீங்கள் கதைக்கிறது என்ன? உங்களோட கட்சி செயலாளர் யார்? உங்களோட கட்சி செயலாளர் கடந்த தேர்தலில் 2ஆவதாக வந்தார், தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் தொடர்ந்து செயலாளராக இருந்தார். நான் இந்த கடந்த தேர்தலில் 2ஆவதாக வந்தேன் எங்களுடைய கட்சியில், நான் செயலாளராக இருக்கிறேன். உங்களோட கட்சி இருந்தது தானே நானும் இருக்கிறேன். பின்ன உங்களோட கட்சிக்கு ஒரு விதி, எங்களோட கட்சிக்கு இன்னொரு விதி ஆனபடியினால இந்த தெளிவுகள் அவசியம். தந்தை செல்வாவின் வழியிலே தான் நாங்கள் நடக்கிறோம். தலைவர் சொன்னார், பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டவர் தந்தை செல்வா. அந்த ஒப்பந்தங்கள் இரண்டிலேயும் எங்கேயும் சமஷ்டி என்ற சொல் கிடையாது. அந்த ஒப்பந்தங்கள் இரண்டிலேயும் எங்கேயும் சமஷ்டி என்ற சொல் கிடையாது. சொற்களிலேயும் பேர்பலகைகளிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல நாங்கள், உள்ளடக்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறவர்கள் நாங்கள். பேரளவிலே சமஷ்டி என்று சொல்லுகிறவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய கட்சிக்கு எதிராகத்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சந்திரசோம எதிர் மாவை சேனதராஜாவும் துரைராஜ் சிங்கமும். அந்த வழக்கை வாதாடினவன் நான். ஆம், நாங்கள் சமஷ்டி கொள்கை என்று சொன்னோம். உச்ச நீதிமன்றம் பிரதம நீதியரசர் டெப் தலைமையிலே ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஒரு அரசியல் கட்சிக்கு சமஷ்டியை கோருவதற்கான உரித்து இருக்கிறது என்று இலங்கையின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை பெற்றெடுத்தது நாங்கள் ஐயா, நீங்கள் இல்லை. சமட்டி கட்சி என்று ஏளனம் செய்த நீங்கள் இல்ல, சமஷ்டியினுடைய உரித்தாளர்கள் நாங்கள் தான் உரித்தாளர்கள். இன்றைக்கு அது அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் சொல்லணும். வழக்கு தாக்கல் செய்ய சொன்னார். நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தான் இதெல்லாம் பெற்றிருக்கிறோம். இத்தனை நிலங்களை விடுவிப்பதற்கு மாவை சேனராஜாவுடைய பேரில் 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் வழக்குகள் மூலமாகத்தானே எவ்வளவு முடிவிக்கப்பட்டிருக்கு. அரைவாசிக்கு கூடின நிலம் 11,000 ஏக்கர் இருந்த பலாலி உயர் பாதுகாப்பு விலையம் இன்றைக்கு 2,000 ஏக்கராக சுருங்கினதுக்கு காரணம் என்ன? வழக்கு கோப்பி எடுத்து பாருங்க. SCFR 646/2003. நான் வழக்கு இலக்கங்கள் எல்லாம் சொல்றேன், தேவையானாக்கள் போய் எடுத்து பார்க்கலாம். அந்த வழக்கிலே ஒவ்வொரு 3 மாதமும் எவ்வளவு நிலங்கள் விடுவிக்கப்படுகிறது என்று அரசாங்கம் வந்து
சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்படியாக விடுவிக்கப்பட்ட நிலங்கள் தான் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள். அரசாங்கத்துக்கு அதைத்தான் நாங்கள் எச்சரிக்கையாக நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். 5940 ஏக்கரை கபளீகரம் செய்வதற்கு இரகசியமாக ஒரு திட்டத்தை வகுத்து விட்டு 5940 அதை ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு அந்த 40 அகற்றி விட அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு 40 ஏக்கரை விடுவிச்சிருக்கான். 5900 ஏக்கரை கபளீகரம் செய்கிற நீங்கள் 40 ஏக்கரங்களுக்கு என்ன? விக்னேஸ்வரன் ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அவருடைய வரவேற்பில் அவர் ஒரு உரையை நிகழ்த்தினார். அந்த நாட்களில் அவர் நல்ல உரையெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையில் அவர் சொன்னார், ரோயல் காலேஜில் நாங்கள் படிக்கிற போது பெரிய பையன்கள் வந்து எங்களை மிரட்டுவார்கள். நாங்கள் மாபிள் விளையாடுவோம். விக்னேஸ்வரன் ஐயா மாபிள் விளையாடினவர், அது பதிவில் இருக்குது. நாங்கள் மாபிள் விளையாடுவோம். 10 மாபிள் வச்சு நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தால் பெரிய பையன்கள் வந்து எங்களை மாபிள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கொண்டு ஓடிடுவாங்க. நாங்கள் திரத்தி கொண்டு போய் அவங்கள பிடிச்சி திருப்பித்தா எங்களோட 10 மாபிளையும் திருப்பித்தான்னு கேட்டால் அவனை ஒரு 4 மாபிளை கொடுத்து சரி இதை வச்சு விளையாடுன்னு சொல்லி போட்டு அவனை 6 எடுத்துகிட்டு போயிடுவான். இது விக்னேஸ்வரன் ஐயா சொன்ன கதை. இது அப்படியும் இல்லையே. 40 ஏக்கரை விட்டுட்டு 5900 ஏக்கரை நீங்கள் கபளீகரம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்கள் என்ன ஏமாறுகளா? அப்படியான செயற்பாட்டில் நீங்கள் இறங்கினபடினால்தான் இது தொடருமாக இருந்தால் ஜனாதிபதி வடக்கிலே காலடித்து வைக்க முடியாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், ரவுடி அமைச்சர் உங்களை ரவுடி தனத்தை காட்டி நிற்படி பாருங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், சாயந்தன் சொன்னார், நிலம் அழிந்தால் இனம் அழியும். நிலம்தான் எங்களுடைய அடிப்படை, எங்களுடைய தேசம் என்று நாங்கள் சொல்லுவது இந்த நிலத்தை, இந்த மக்களை. நிலத்தை எடுத்து விட்டால் மக்கள் இருக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நான் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏன் இந்த சட்டம் இப்பொழுது உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்று அவருக்கு காரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்டா பயிரங்க வழியில் நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவர் கேட்டு இனி மொழிபெயர்ப்பு கேட்டு என்னத்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியாது. ஆனபடினால அவருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறேன். மக்கள் இடம்பெயர்வால் இந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த இடத்துல இருந்திருக்கிறது. இப்பொழுதும் 1,00,000க்கு மேற்பட்ட எங்களுடைய மக்கள் அகதிகள் என்று உத்தியோகபூர்வமாக வர்ணிக்கப்பட்டு வேறு நாடுகளிலே வாழ்கிறார்கள். 1,00,000க்கு அண்மித்தவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகருடைய மேற்பார்வையின் கீழே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதைவிட பல்வேறு நாடுகளிலே ஆதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சர்வதேச சட்டத்திலே அகதிகள் என்று இந்த நாட்டிலே வாழ முடியாதவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களுடைய நிலத்திலே இருந்து இடம்பெயர்ந்து இருக்கிற போது எப்படி ஐயா அந்த நிலங்களுக்கான தங்களுடைய உரித்தை அவர்கள் நிலைநாட்ட முடியும்? அந்த நிலைமை மாற வேண்டும். அனைத்து மக்களும் திரும்பவும் மீள்குடியேறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலை உருவாகும். ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே சுனாமியினாலே, அந்த கரையோர பகுதியிலே எல்லாம் சுனாமியினாலே அனைத்தும் அழிந்த பிரதேசங்கள் நேற்று நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் வந்து சொன்னார்கள், ஐயா என்னுடைய உறுதி இருந்தது சுனாமியில் போயிட்டுது. இப்போ என்னத்தை கொண்டே காட்டுறது? ஜூன் 28க்கு முதல் என்னத்தை கொண்டே காட்டுறது? பல தடவைகள் இடம்பெயர்வுகள், அதிலே தொலைந்தது எல்லாம். ஆக இதெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய உறுதியை கொண்டு வா. இல்லை என்றால் இது அரச காணி என்று நீ வர்த்தமானியில் பிரசுரித்தால் நாங்கள் ஏமலாந்தியலை போல பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? ஜனாதிபதிக்கு இன்றைக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். உடனடியாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள கைவாங்கப்பட வேண்டும். இதை செய்யாவிட்டால் உங்களுடைய ரவுடி அமைச்சராக இருக்கலாம், மற்ற கோமாளிகளாக இருக்கலாம், எவருமே இந்த மண்ணிலே காலடித்து வைக்க முடியாது. அதில் இங்கே வருவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இந்த நிலத்தை அபகரிக்க விட்டு அதை பற்றி கேள்வி கேட்கிற போது இல்லை இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார். யாழ்ப்பாணம் ஏழாலையில் இருக்கிறன்னு சொன்னவர் சொல்றார், இதெல்லாம் பொய் பிரச்சாரம். வர்த்தமானியில் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுடைய கல்முனை தொகுதிக்கிளை தலைவர் நிதான்சன் எடுத்து காட்டின பிறகும், இதே இருக்கிறது என்று காட்டின பிறகும் இல்லை அதெல்லாம் பொய் பிரச்சாரம்.
சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டி பக்கத்தில் இருக்கிறவனே அது கேட்கலாமே, இது வர்த்தமானி பிரசுரமா இல்லையாண்டு கேட்டு பதில் சொல்லலாம் தானே. அது என்ன பொய் பிரச்சாரம்? ஆனபடினால இந்த நிலத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் எழுந்து நிற்காவிட்டால் நான் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜாவிடத்தில் நேரடியாக கேட்கிறேன், இதை அனுமதிக்கிறீங்களா? நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கலாம், அவருக்கு மட்டும்தான் இது விளங்கும். இதை அனுமதிக்கிறீர்களா நீங்கள்? எங்களுடைய நிலங்கள் இப்படி கபலீகரம் செய்யப்படுவதற்கு உடந்தையாக அந்த கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களா? இருக்க முடியுமா உங்களால்? எப்படி உங்களால் அது முடிகிறது? இது உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும். இது எங்களுடைய இருப்பை அடிப்படையே காலுக்கு கீழே இருக்கிற மண் அப்படி அள்ளி கொண்டு போற மாதிரி, லிட்டரலி அப்படிதான், அப்படியே எங்களுடைய நிலத்தை வாரி விடுறது. அந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இந்த தேர்தலில் உங்களுக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள் என்று என்ன நம்பிக்கையோடு நீங்கள் வருகிறீர்கள்? அதுவும் இல்லாமல் எங்களையும் விமர்சிக்க தலைப்படுகிறீர்கள். அது விமர்சிட்டு போங்க, உங்களுக்கு கூட அறிவு அவ்வளவுதான், அதுக்கு மேலே உங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கவலைக்குரிய விடயம், யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக 56ஆம் ஆண்டிலிருந்து இருந்தவர்களுடைய வரிசையை நிரலை பாருங்கள். எப்படியானவர்களை யாழ்ப்பாண மக்கள் தெரிந்தெடுத்து அனுப்பியிருந்தார்கள் என்பதை பாருங்கள். இன்றைய நிலைமையை பாருங்கள், இன்றைய நிலைமையை பாருங்கள். அது தவறுதலாக நடந்து விட்டது என்று நீங்கள் சொல்லுகிற தேர்தலாக இது இருக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தல் அதிகார பகிர்வை கேட்கிற நாங்கள் அடிப்படை அழகாக இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்தையே மற்றவர்களிடத்திலே கொடுக்க முடியாது, மத்தியிலே ஆட்சி செய்வர்கள் கொடுக்க முடியாது. அது எங்களுடைய கையில் இருக்க வேண்டும், எங்களுடைய மக்களுடைய கையில் இருக்க வேண்டும். யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள்ளே வசிக்கிறவர்களுடைய கையிலே இருக்க வேண்டும். ஏழாலையிலே வாழுகிறவர் வலி தெற்கு பிரதேச சபையிலே போட்டிட்டு இருக்கலாம், போட்டியிடலாம், போட்டியிட்டு தோக்கலாம், அது வேற விஷயம். நீங்க அங்கேயும் போட்டியிடல. ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு உள்ளூர் சபையும் அந்தந்த பிரதேசத்திலே வாழுகிற மக்களுடைய சபையாக இருக்க வேண்டும். அதற்கு பேர்தான் உள்ளூர் ஆட்சி. ஆகையினாலே இந்த உப்புமா கதை சாயந்தரம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், மிகவும் முக்கியமான கதை அது. இந்த ஜனாதிபதிக்கும் அது நல்லா தெரியும் என்றால், அவரும் 42% வாக்கு தான் பெற்றவர், ஆனால் ஜனாதிபதி ஆயிட்டார். 58% மக்கள் அவருக்கு வாக்களிக்கல, ஆனால் அவர் தான் நாட்ட ஜனாதிபதி. அப்படியான முடிவுகள் தான் தேர்தலில் சிலவள வரும். ஆனபடியினால் தான் எங்களுடைய வாக்குகள் சிதற வேண்டாம் என்று சொல்கிறோம். நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் ஒருபோதும் அவர்களை விமர்சிக்க இல்லை. கேட்ட கேள்விகளுக்கு சில வேளை பதில்கள் சொல்லிடுறோம், அவ்வளவுதான். மக்களை மயக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். எங்களுடைய கட்சியை தாக்கி பேசினால் அதுக்கு நாங்கள் விடை சொல்ல வேண்டியவர்கள். அது மட்டும்தான் செய்திருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், கலைஞர் பொன்னம்பலத்துக்கு சேர்ந்து வாருங்கள், ஒன்றாக நாங்கள் இதனை சந்திப்போம். தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் தேசத்துக்காக, தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைவோம், வாருங்கள். நாங்கள் தந்தை செல்வாவின் வழியிலே தொடர்ச்சியாக நடக்கிற மக்கள், தொடர்ச்சியாக நடக்கிற கட்சி, எங்களோடு இணைந்து வாருங்கள் என்று அவருக்கு அறைகூவல் விடுத்து, வாக்காளர் பெருமக்கள் வாக்குகளை சிதற விட்டு விட வேண்டாம். தமிழ் தேசிய கட்சிக்குத்தானே வாக்களிக்கிறோம் என்று மற்ற கட்சிகளிடத்திலே தயவு செய்து போய்விட வேண்டாம். எங்களுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் உப்புமா தேர்தல் போல்தான் இது நடந்துவிடும். ஆகையினாலே அவர் இவருக்கெல்லாம் வாக்களிக்காமல் அந்த முழு வாக்கையும், தமிழ் தேசத்துக்கான வாக்கை, தமிழ் தேசத்துக்காகவென்று உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.